என்னென்ன வரங்கள்? ஞானத்தை போதிக்கும் வரம், அறிவை உணர்த்தும் வரம், விசுவாசம். 5 ரூபா தான் அல்லேலூயா. அவங்க 2 தான் பாயிண்ட் சொன்னாங்க, ஒரு பாயிண்ட் சொல்லாததுனால அவங்களுக்கு பாதிதான். அல்லேலூயா. ஆவியின் வரங்களை குறித்து நாம் பார்த்தோம். எத்தனை வரம் இருக்கு? 9 வரம். எத்தனை பேர் சொல்றீங்க 9 வரன்னு? 2 பேர் சொல்றாங்க. 7 வரம் எத்தனை பேர் சொல்றீங்க? 7 வரம் எத்தனை பேர்? வரங்கள் எத்தனை இருக்கு? கன்ஃபார்மா? ஓகே. முதல்ல எத்தனை வரம் பார்த்தோம்? 3 வரம். என்னென்ன வரம்? ஞானம், அறிவு, விசுவாசம். ஞானம், அறிவு, விசுவாசம். இப்ப 4வது வரத்தை பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசியுங்கள். வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும். போதும். இப்ப இந்த வாரம் பார்க்கிறோம். எத்தனாவது வரம்? 4வது வரம். என்ன வரம்? குணமாக்கும் வரம். ஹல்லேலூயா. The healing. நம்மளுடைய சபையின் பேர் என்ன? ஹீலிங். ஹீலிங்னா என்னங்க? குணமாக்குகிறார். அப்போ the healing ஃபேமிலிக்குள்ள இருக்கிறவங்களும் அந்த வரம் வேணுமா வேணாமா? ஆஷ்டமா தாங்க வேணும். நாங்கெல்லாம் அப்படியே வாங்கறதுலயே இருக்கிறோம். அப்படியா? அப்ப இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு அது உரியதா இல்லையா? வாங்கணும். அப்போ குணமாக்கும் வரம் எத்தனை பேருக்கு வேணும்? அல்லேலூயா. விசுவாசிகளுக்கெல்லாம் வரம் தேவையா? தேவையா? அட வேணுமா வேணாமா? அது ஆண்டவர் சொல்லி இருக்காரா? ஒன்லி வரங்கள் பரிசுத்தவான்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் சொன்னாரா? இல்ல, விருப்பப்படுற அத்தனை பேருக்கும் தருவார். அப்ப எத்தனை பேருக்கு இன்னைக்கு குணமாக்கும் வர வேணும்? ஹல்லேலூயா. இந்த குணமாக்கும் வர என்ன தெரியுமா செய்யும்? நம்ம சபையில நடந்த ஒரு காரியம் சொல்றேன். ஒரு இந்து சகோதரி குமராபாளையத்துல இருந்து வந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எப்பவும் கைவலி. ஒரு நாளைக்கு 10 தடவை போன் பண்ணுவா. ஜபிக்கிறப்பெல்லாம் சொல்லுவா 1 மணி நேரம் நல்லா இருக்கு, அதுக்கப்புறம் திரும்ப வலிக்குதுங்கா. நானும் ஒரு 3 மாசம் தொடர்ந்து ஜெபம் பண்ணி விட்டேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் சபைக்கு வந்தாங்க. அந்த 3 மாசம் தொடர்ந்து வராங்க, ரட்சிக்கப்படுறாங்க, ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அக்கா வலிக்குது, இங்க பார், இனிமே நான் ஜெபம் பண்ண மாட்டேன், சரியா? என்ன நீ கூப்பிடக்கூடாது. அக்கா ஏங்கா கூப்பிடக்கூடாது? உனக்கு வலிக்குதா? நான் என்னன்னு சொல்லி ஜெபம் பண்றேன்? இயேசுவின் நாமத்தினாலே சொல்றேனா? அதே மாதிரி நீ வலிக்கிற இடத்துல கை வச்சு இயேசுவின் நாமத்தினாலே பிசாசே அப்படின்னு சொல்லிடு. ஏசப்பா எனக்கு குணமாக்குங்களை சொல்லு, நல்லா ஆகலைன்னா கூப்பிடுங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த வாரம் ஃபுல்லா எனக்கு கூப்பிடல. அல்லேலூயா. வந்து சாட்சி சொன்னான், அக்கா என்ன கூப்பிடக்கூடாதுன்னு திட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க? திட்டாங்க. அதனால நானே 2 நாள் பார்த்தேன். 3வது நாள் வலிக்கிற இடத்துல கைய வச்சு ஜெபம் பண்ண, வலி போயிருச்சு. அல்லேலூயா. என்ன வர இறங்கிருச்சு. ஆமென். அல்லேலூயா. குணமாக்கு வரம் இறங்கி இருக்கு. அப்படின்னா நீங்க விசுவாசிக்கலன்னா எதுவுமே நடக்காது. வைத்த வழியா கூப்பிடுறா பாஸ்டமாக்கு. அல்லேலூயா. ஆமா. ஒரு பொருள் காணமா கூப்பிடாங்க அம்மாவை, தேடுறதெல்லாம் இப்ப இல்ல. உடனே அம்மா அது வச்சா காணும், என் இடம் தேடு. எல்லாம் தேடிட்டோம்மா, ஒண்ணும் கிடைக்கல. கண்ணை திறந்து பாரு, அங்கதான் இருக்கும். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் அப்படியே நீங்க பாத்தீங்களா, நீ அசால்ட்டா இருப்ப, நம்ம சொன்னதுக்கு அப்புறம் அங்கதான் இருக்கும். அல்லேலூயா. அப்போ குணமாக்கும் வர நீங்க எல்லாருமே என்ன பண்ணணும்? பெற்றுக்கொள்ளணும். வேணாமா? பெற்றுக்கொள்ளணுமா வேணாமா? பெற்று நான் என்ன பண்ண போறேன்? குணமாக்கு வரத்தை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? அப்படியா? குணமாக்கு வர இருந்தா நீ ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டும். அல்லேலூயா. ஆஸ்பத்திரி செலவே இல்ல. ஒரு நடந்த சம்பவம் சொல்லட்டேன் உங்களுக்கு. 2010-11 நான் சண்டே கிளாஸ் ஊழியம் பண்ணேன். அப்போ ஒரு கிராமத்துக்கு ஊழியத்துக்கு போவேன். அந்த ஊழியத்துல போய் ஒரு 15-20 குழந்தைங்க அந்த காலனி பகுதியில நான் எடுப்பேன். அப்ப ஒரு நாள் போகும் பொழுது ஒரு குடும்பமே வந்து அப்படியே சாஷ்டாங்கமாக காலில் விழறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. எந்த இப்படி எல்லாம் காலில் விழக்கூடாது, என்னாச்சு? அம்மா நீங்க
இருக்கிறார். ஆண்டவர் தான் உண்மையான கடவுள். சொல்லுங்க. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அவங்களுக்கு அந்த அம்மாவுக்கு 2 குழந்தைங்க. அதுல அவங்க பிள்ளை 7 வயது பெண் பிள்ளை என்னுடைய சண்டே கிளாஸுக்கு வர ஒரு பெண்ணு. அந்த சண்டே கிளாஸ் நான் சும்மா ஒரு 2 மாசம் தான் எடுத்திருக்கேன். அந்த தாயாருக்கு ஒரு வகையான வயிறு வலிக்குமா. அந்த வலி வந்தா 2 நாள் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி குளுக்கோஸ் போட்டாதான் அது கொஞ்சம் கொஞ்சமா இறங்குமா. இது அவங்களுக்கு கடந்த ஒரு 5-6 வருடங்களாக நடக்கிற ஒரு வழக்கமான காரியம். இரவு 11 மணிக்கு அந்த அம்மாவுக்கு வயிற்று வலி வந்துருச்சு. அந்த அம்மா அந்த குடிசைக்குள்ள படுத்து பிறன்றாங்க. அந்த கணவர் 2 வீதி தள்ளி தன்னுடைய உறவினர்கள் வீட்டை போய் வண்டி வாங்க போறாரு. இந்த குழந்தை தூங்கிட்டு இருந்த குழந்தை எந்திரிக்கிறா. அவங்க அம்மா துடிச்சிட்டு படுத்துட்டு இருக்க, உருள்றாங்க. கேட்டிருக்கா, அம்மா என்ன பண்றீங்க அப்படின்னு. என்னால வலி தாங்க முடியல பாப்பா, அப்பா வண்டி வாங்க போயிருக்காரு. அந்த குழந்தை என்ன பண்ணாலும் அந்த தாயின் பக்கத்துல முழங்கால் போட்டு அந்த அம்மாவுடைய வயிற்றுல கை வச்சு, ஏசப்பா எங்க கிளாடி ஆண்டி ஜெபம் பண்ணா அவங்க அம்மாக்கு நீங்க சுகம் கொடுத்தீங்க நான் கேட்டிருக்கேன் அப்படின்னா, நீ என்ன பண்ணுங்க, எங்க அம்மாவுக்கு இயேசுவின் நாமத்தினாலே சுகம் கொடுங்க. ஆமென். என்ன தெரியுமாச்சு? வண்டி எடுத்துட்டு வந்த மனுஷன் இந்த அம்மா வயிற்று வலி போய் உட்கார்ந்து இருக்காரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க வீட்டுக்காரர் கேட்டாரு, என்னாச்சு? என்னமோ பாப்பா செஞ்சா சரியா போயிருச்சு. ஹல்லேலூயா. 7 வயசு குழந்தை ஊழியக்காரியா? 7 வயசு குழந்தை ஊழியக்காரியா? எப்படி நான் சுகம் உண்டாச்சு? விசுவாசம். ஹல்லேலூயா. என்னதே? விசுவாசம். அப்படின்னா இன்னைக்கு நீங்க யார் ஆஸ்பத்திரிக்கே போக கூடாதுன்னா, உங்ககிட்ட குணமாக்கு வர இருந்தா நீங்களும் போக மாட்டீங்க, உங்க குடும்பத்துல யாருமே எங்க போக மாட்டீங்க? ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டீங்க. அப்படின்னா அந்த வரம் வேணுமா வேணாமா? வரங்களை நாடுங்கள். வரங்களை நாடுங்கள் என்ன? பத்தியா தமிழ் தானே, ஆனா அது பத்தியா புரிய மாட்டேங்குது இல்ல. வரங்களை நாடுங்கள்னா என்ன? கேட்கணுங்கிற. ஹல்லேலூயா. நீங்க கேட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுப்பாராமா? இப்ப எத்தனை பேர் வாங்க ரெடியா இருக்கீங்க? ஹல்லேலூயா, ஆமென். நீ ஆஸ்பத்திரிக்கு போக கூடாதுன்னு அந்த வரத்தை வாங்கிக்கீங்க. பாருங்க, இந்த வரங்கள் என்ன பண்ணும்னா உங்க வாழ்க்கையில அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும். ஹல்லேலூயா. அற்புதங்களை செய்யும். இரண்டாவது பாத்தீங்கன்னா, ஆதி காலங்களிலே ஊழியக்காரர்கள் கையை நீட்டும் பொழுது என்ன நடக்கணும்? இப்போ சிஸ்டர் சொன்னாங்க, பாடிட்டு இருக்கிறப்பவே என்ன வந்துருச்சு? வல்லமை இறங்கிச்சு. அந்த வழி விலகின நேரத்திலே என் பலன் பூரணமாய் விளங்குங்கிற வார்த்தையில அந்த பவர் இறங்க உங்களுக்கு கால் வலியே இல்லைங்கிறாங்க. ஹல்லேலூயா. பாத்தீங்களா எவ்வளவு பெரிய வல்லமை. அப்போ அந்த காலங்களில ஊழியர்கள் என்ன செய்றாங்க? கைகளை நீட்டும் பொழுது அற்புதம் நடந்தது. ஹல்லேலூயா. அவருக்கு சொல்றாங்க, ஆண்டவர் டைரக்டா செய்ய முடியாது, அவர் செய்யறதுக்கு இந்த மாதிரி ஒரு மண் பாத்திரம் தேவை. ஹல்லேலூயா. உங்களை கொண்டு பல காரியங்களை செய்வார். சரியா? நீங்க போய் ஜெபம் பண்ண அந்த இடத்துல சுகம் உண்டாகும். நீங்க ஜெபம் பண்ண ஐயோ ஊழியக்காரங்க வரணும்னு எதிர்பார்க்காத, கர்த்தர் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை தராரு. ஹல்லேலூயா. ஏன்னா நீங்க யாருடைய பிள்ளைங்க? யாருடைய பிள்ளைங்க? உண்மையா? யாருடைய பிள்ளைங்க? ராஜாவினுடைய பிள்ளைங்க இல்லையா? நீங்க இப்படி பேசிட்டு இருந்தா போன வியாதி இன்னும் மத்த கூட்டிட்டு வரும். அப்படி ஊமை மாதிரி அதிகாரம் இல்லையா? இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு சுகம். ஹல்லேலூயா. அப்போ அந்த அதிகாரத்தை எப்படி பயன்படுத்தணும்? வல்லமையா பயன்படுத்தணும். ஆமென். நீங்க சொல்றப்பவே அந்த வழி என்ன ஆயிரணும்? போயிடணும். இயேசுவின் நாமத்தினாலே தடவி கொடுக்க கூடாது. எப்படி என்ன பண்ணக்கூடாது? அந்த வியாதிய எப்படி தடவி கொடுக்கிறது? சொல்லுங்க.
சொல்லுங்க. இப்படி சொன்னா கடவுள் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினாலே போ அப்படின்னு என்ன இருக்கு? இருக்கிற வழி ஓடிரும். ஐயோ நம்ம கத்துல இருக்க கூடாதுடா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பைபிள் என்ன சொல்லுது? பிசாசு நம்மளுக்கு நீங்க சமரசம். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. அவன் இன்னும் 10 பேரை கூட்டு வருவான். இது வேலையால வா, நல்ல பார்ட்டி தான் உள்ள உட்காரலாம். இதுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்ல. ஹல்லேலூயா. அப்ப நம்ம பார்க்கறப்ப வாயை திறக்கறப்பவே என்ன பண்ணணும்? அவன் ஓடணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஏரியால குறுக்காவே வரதில்லை. ஏன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் மேல பேசினாவே வீதி வரைக்கும் கேட்கும். ஒரு குறுக்க தேவையில்லை. நான் எங்கேயாவது வெளியூர் போனாவே என் ஏரியாவே இதெல்லாம் இருக்கும். ஹல்லேலூயா. ஆமா, சவுண்டு நானும் ரகசியம் பேசுறக்காவது கொஞ்சம் அடக்கலாம் பார்த்தா முடியல. அது அப்படியே வருது. ஹல்லேலூயா. அப்போ ஆதி காலங்களிலே சீஷர்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தார் என்றால், அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் அந்த அதிகாரத்தை கொடுப்பாரா? கொடுத்தாரா? கொடுத்துட்டாரு. கொடுப்பார். இன்னும் வெயிட்டிங் லிஸ்ட்ல நான் சொல்றேன், கொடுத்து விட்டார். அவ்வளவுதான், வாங்கிட்டேன். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்குள்ள வந்துருச்சு அந்த வல்லமை? ஹல்லேலூயா, ஆமென். இப்ப அடுத்தது உங்க வீரான ஆஸ்பத்திரி எல்லாம் என்ன ஆக போகுது? போக மாட்டீங்க, அப்படிதானே? உடனே ஆஸ்பத்திரி போ. இல்ல, ஐயோ தலைவலிக்கு மாத்திரடு. நிறைய பேர் அப்படிதான். உடனே எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி இருக்காங்க. தசமமாக சர்ச்சுக்கு கொடுக்கறானோ இல்லையோ, கரெக்டா ஃபேமிலி டாக்டர்கிட்ட கொடுப்பான். தசமமாக கொடுக்கலன்னா அவருக்கு மண்டை வெடிச்சிடும். எவ்ரி மந்த் அவருக்கு ஒரு 1000 ரூபாய் கப்பம். ஆனா தசமமாக இல்ல. அப்படி இருக்க கூடாது. உங்களுடைய பிரயாசத்தை நீங்கள் சாப்பிட வேண்டும். ஹல்லேலூயா. உங்க வருமானம் எங்க போக கூடாது? ஆமா, டாக்டருக்கு போவே கூடாது. ஏன்? உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்கும் நீங்க சுகம் கொடுக்க போறீங்க. ஹல்லேலூயா. அப்ப அப்படிப்பட்ட நீங்க ஒரு டாக்டரா மாறிட்டீங்க. ஹல்லேலூயா. அவனால முடியாத கேஸ் உங்களால முடியும். ஏன்? உங்களுக்கு என்ன வர இருக்கு? என்ன வர இருக்கு? வெரி குட். அந்த குணமாக்கும் மரத்தை வச்சு நீங்களும் சுகமாக்க போறீங்க. பிறரையும் சுகமாக்குவீங்களா? ஆக்க மாட்டீங்களா? காசு வாங்கிடாத, போனது உங்களுக்கு வந்துடும். ஹல்லேலூயா. நான் ஜெபம் பண்ணா எனக்கு சுகம் உண்டாகுது. 100 ரூபாய் பீஸ் இல்லையா? 500 ரூபாய் பீஸ். டாக்டருக்கு போனா கொடுப்பல, நான் ஜெபம் பண்ணி நல்லா ஆயிடுச்சு குடு. அவங்களுக்கு போன வியாதி உனக்கு வந்துடும். கேயாசி மாதிரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்? நீ இலவசமாய் வாங்கினா இலவசமா கொடு. நான் அப்படி கொடுத்துட்டு இருக்கேன். ஹல்லேலூயா. அப்போ இப்படி சுகத்தை நடந்த ஒரு சிறிய சம்பவத்தை சொல்றேன், உங்களுக்கு புரியும். அப்போஸ்தலர் 14:7 முதல். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம். அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாய் இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டு போகுங்க. இங்க ஒரு கதை இருக்கு. என்ன தெரியுமா? இந்த மாதிரி ஒரு ஊழியக்காரராகிய பவுல் ஒரு இடத்துல போய் பிரசங்கம் பண்றாரு. அந்த இடத்துல தாயின் வயிற்றில் இருந்து பிறந்தது முதலே சப்பானியாய் இருந்த ஒரு மனுஷன் என்ன பண்றான்? உட்கார்ந்து சத்தியத்தை கேட்டுட்டு இருக்கான். என்ன கேட்கிறான்? யாருங்க? கை கால் வராத ஆளு. இன்னைக்கு வந்தவங்க எல்லாம் வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. வராதவங்க எங்க உட்கார்ந்து இருக்கா? ஆலயத்துல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இவன் கை கால் வரலையாங்கறதுக்காக வீட்டுல முடங்கி இல்ல. தேவனுடைய வார்த்தையின் மேல வாஞ்சை உள்ளவனாய் தேவ சமூகத்துல வந்து உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கான். கேட்டுட்டு இருக்கிறவனை பார்க்கிறாரு. அவன் முதலாவது அவன் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே ஊனமாய் இருந்தான். இப்போ அவன் எதை கேட்க வாஞ்சியா இருக்கான்?
சத்தியத்தை கேட்கறதுல என்ன இருக்கு? விருப்பமா ஓடி வந்திருக்கிறார். அல்லேலூயா. இப்ப நீங்க கூட அப்படிதான், நீங்க ஓடி வந்திருக்கீங்க. உங்களுக்கு என்ன நல்லா பலகீனம் இருக்கோ இன்னைக்கு மாறப்போகுது. அல்லேலூயா. ஏன்னா எப்படி மாறப்போகுது தெரியுமா? நீங்க எங்க உட்காரல, வீட்டுல உட்காரல, சத்தியத்தை கேட்க ஓடி வந்திருக்கீங்க இல்லையா? அப்போ இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு சுகம் உண்டாக போகுது. அல்லேலூயா. ஆமென். அப்போ இந்த ஊனமான மனுஷன் எங்க உட்கார்ந்து இருக்கான்? ஆலயத்துல உட்கார்ந்து இருக்கான். அவன் உட்கார்ந்துட்டு பாஸ்டர் பேசுங்க, நல்ல ஜாலியா இருக்கு, அப்படியே தூங்குறேன். நான் தான் சொல்லுவேன், உலகத்திலேயே என்னுடைய பிள்ளைகள் மாதிரி ஒரு ஸ்பெஷல் வரங்கள் யாருக்குமே இல்லை. ஒரு முறை பாக்குற ஒரு சிஸ்டர் கண்ணை திறந்திருக்கு, ஆனா அப்படியே ஆடுது. நான் நினைச்சேன், என்னோட கண்ணை மூடியோட தூங்கி பார்த்து இருக்கிறோம், கண்ணை திறந்தே தூங்குறாங்க. எப்படி ஒரு ஐடியா பார்த்தீங்களா? அப்படிங்கிறாங்க. நானும் கொஞ்ச நேரம் பாக்குறேன், நம்ம கண்ணுதான் ஏதாவது மிஸ்டேக்கோ இல்ல, தூக்கம். நான் கத்துறதுக்கே அவங்க தூங்குறாங்க, நான் அப்படி எப்படி இருக்கும் பாத்துக்கங்க. அல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள், நீங்கள் நன்றாய் இருப்பீர்கள், உங்கள் தூக்கம் சந்தோஷமாய் மாறும். நான் குறைக்க சத்தம் தான் வரும். அல்லேலூயா. நம்ம இந்த கத்தியே தூங்குறாங்க. அல்லேலூயா. ஆனா இந்த மனுஷன் தூங்கல, என்ன பண்றாரு? வாஞ்சையா உங்கள மாதிரி சத்தியத்தை கேட்டாரு. கேட்டறப்போ நான் இங்க நின்னு பிரசங்கம் பண்றப்ப எனக்கு தெரியும், இந்த இருந்து வல்லமை போகிறது யாருக்குள்ள போகுது, யாருக்கு போகாம எனக்கு ரிட்டர்ன் ஆகுதுன்னு இந்த ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. அப்போ பவுல் பிரசங்கித்துக் கொண்டு இருக்கும் பொழுது சப்பானியா இருக்கிற மனுஷன் கேட்கிற அந்த வாஞ்சை அவனை கவனித்து பார்க்கிறான். அவனுக்கு ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் அவனுக்குள்ள இருக்கு. அல்லேலூயா. யாருக்கு என்ன விசுவாசம்? ரட்சிப்பு கேட்ட விசுவாசம். விசுவாசம் இருக்கு, ஆனா இவனுக்கு ஸ்பெஷல் விசுவாசம் இருக்கு. என்னது? நிச்சயம் தேவன் என்னை சுகமாக்குவார்ங்கிற நம்பிக்கை. அல்லேலூயா. கர்த்தர் அவனை பார்த்து அவர் சொல்றாரு, பவுல் பார்க்கிறாரு, அந்த சப்பானி மனுஷனை பார்க்கிறாரு. அவனுக்கு இருக்கிற நம்பிக்கை பாருங்க. வீட்டுல தான் ஊனத்தை நினைச்சு, தன்னுடைய பிரச்சனையை நினைச்சு முடங்கி கிடக்கல. தேவ ஆலயத்திற்கு வந்து அவருடைய வார்த்தையை அவன் விசுவாசித்து நம்பி வாஞ்சையோடு கேட்டதினாலே அவனுடைய வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிருச்சு. அவள் பார்க்கிறாரு, அந்த மனுஷனை பார்த்து சொல்றாரு, நீ எழுந்து படிக்கிற, கொஞ்சம் சத்தமா படிங்க. நீ எழுந்து கால் ஊன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோட சொன்னான். ஏமா நல்ல கவுனி. அவன் தாயின் வயித்துல இருக்கிறப்பவே என்னவா இருக்கான்? சப்பானி. என்ன அவங்களால எந்திரிச்சு நடக்க முடியாது, நிக்க முடியாது. யாராவது ஒருத்தர் துணை வேணும். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமா. இப்ப அவரை பார்த்து சொல்றாரு, நீ எழுந்து காலூன்றி நீ முதல்ல எழுந்துருங்கிற. கைய பிடிச்சு தூக்கல. நல்ல கவுனி. என்ன பண்ணல? கைய பிடிச்சு, யாருடைய உதவி தேவையில்லை, நீ எழுந்து. அல்லேலூயா. யாருடைய சப்போர்ட் இல்லாம எழுந்துருங்கிறாரு. நீ எழுந்து, நீ என்ன பண்ணி எழுப்பி விடல. ஆனா நம்ம ஆட்களுக்கு என்ன வேணும்? வெச்சி அடிக்கணும். எழுப்பு 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 அப்படின்னா ஆடி அசைந்து பவுல் பாதி பரலோகம் போயிருப்பார். அல்லேலூயா. இது எந்திரிக்கிற டிக்கெட் மாதிரி இல்ல. எழுந்துரு அப்படிங்கிறப்போ நீங்க எத்தனை பேர் எழுந்திருக்க முடியும்? இருக்குமா, அங்க உட்கார்ந்து இங்க உட்கார்ந்து கைய மூடி காலை மூடி எந்திரிக்கிறக்கே 5 நிமிஷம் இல்ல. ஆனா அந்த சப்பானி நீ எழுந்துரு அப்படின்னா உடனே அவன் என்ன பண்ணான்? ஐயா கைய கொடுங்க ஐயா, நானே எழுந்திருக்க முடியாதவன் கேட்டானா? கேட்கல. என்ன செய்யறாரு? அவ்வளவுதான். பாருங்க, அவனால எழுந்திருக்கவே முடியாத ஒரு நிலை. ஆனா அவனுடைய வார்த்தை சொன்ன உடனே அதை 100% பிலீவ் பண்ணணும். அல்லேலூயா. 100% நம்பணும். இவ்வளவு நாள் யாரோ ஒருத்தர் உதவி வேணும்னு நினைச்சவன், ஆனா இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை வந்த உடனே அவன் எழுந்து நின்று குதித்து நடந்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க வாழ்க்கை மாறணும்னா தேவ வல்லமை வந்த உடனே நீ அதை பிலீவ் பண்ணி அதை செயல்படுத்த ஆரம்பிக்கிறப்பதான் ஒரு பெரிய அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா உங்ககிட்ட இருக்கிற ஒரு நிறைய பேர்கிட்ட இருக்கிற மிஸ்டேக் என்னன்னா, நம்புற
விசுவாசம். என் ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் கிளம்பிடுவேன். அல்லேலூயா. நேத்து என்ன பண்ண? ஆண்டவர் சொன்னாரு, உடனே அவ்வளவுதான். 12 மணி ஆச்சு, யாரோ வந்து நடமாடுற நேரமாச்சு, அதோட சேர்ந்து நீ நடமாடு. அல்லேலூயா, அல்லேலூயா. அது நம்மளை பார்த்து என்ன பண்ணிரும்? ஓடிரும். ஏன்? நமக்குள்ள இருக்கிறவர் யாரு? பெரியவர் வராது. அல்லேலூயா. பெரியவர் கூட வரும் பொழுது ஒண்ணு நமக்கு முன்னாடி வராது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உங்க வாழ்க்கையில சொன்னா அதை 100% பிலீவ் பண்ணி உடனே நீ என்ன பண்ணிடணும்? எழுப்பேறணும். சாக்கு போக்கு சூழல் யாரு உதவி ஒண்ணு பார்க்காத, அவர் சொல்லிட்டார், அவர் உன்னை நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் யாரையும் பார்க்கல, அவர் சொன்ன உடனே என்ன பண்ணிட்டான்? எடுத்துட்டான். பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு வல்லமை. அல்லேலூயா. அப்ப இந்த நேரத்துல கூட உங்க வார்த்தையை சொல்லும் பொழுதே கர்த்தருடைய மகிமை அந்த இடத்துல வேலை செய்யும். அல்லேலூயா. ஊழியக்காரன் ஜெபம் பண்ண உடனே அந்த இடத்துல சுகம் உண்டாகும். அப்ப நீங்க கர்த்தருடைய பிள்ளைங்க ஜெபம் பண்றப்பவே என்ன ஆகும்? சுகம் உண்டாகும். உங்களுக்கு நான் ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுக்கிறேன். எங்க வலிக்குதோ, எங்க பிரச்சனையோ அந்த இடத்துல கையை நீட்டி இயேசுவின் நாமத்தினாலே இந்த வியாதியை என்னை விட்டு போ என்று கட்டளை இடுகிறேன்னு சொல்லி பாரு. போயிருந்தா இல்லையான்னு வந்து சொல்லு. அல்லேலூயா. ஏன் அதே நாமத்தை தான் நானும் பயன்படுத்துறேன். வேற ஏதாவது நாமம் சொல்றேனா? வேற ஏதாவது சொல்றேனா? இல்ல இல்ல. என்ன சொல்றேன்? இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே. அப்ப நீங்களும் அந்த நாமத்தை சொல்றப்ப அற்புதம் நடக்குமா நடக்காதா? நடக்குமா நடக்காதா? நடக்குமா நடக்காதா? நடக்கும் இல்லையா? அதுக்கு அப்படி நடக்கணும்னா முதல்ல நீ உயிரோட இருக்கணும். செத்தவங்க மாதிரி இருக்கக்கூடாது. நடக்கும் நடக்கும். எங்க போய் நடக்கும்? இல்ல, முதல்ல நீ என்ன பண்ணணும்? உயிர் பெறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சகோதரி நேத்து பார்த்து சொன்னாங்க, சிஸ்டர் நேத்து வந்துட்டு பிரேயர் அட்டெண்ட் பண்ணிட்டு வரப்பவே எனக்கு டயர்ட் ஆயிடுச்சுங்க சிஸ்டர். ரொம்ப நினைச்சேன், நீங்க திரும்ப வெளியில கிளம்பி ஃப்ரெஷ்ஷா உட்கார்ந்துருக்கீங்க, உங்களுக்கு டயர்டே ஆகாதா? எதுக்கு டயர்ட் ஆகுது? அல்லேலூயா. பூஸ்டிங் வந்துட்டே இருக்கு. எனர்ஜி எங்க இருந்து வருது? உள்ள இருக்கிறவர் கொடுத்துட்டே இருக்காரு. அல்லேலூயா. அப்போ அந்த வல்லமை உங்ககிட்ட இருக்குன்னா முதல்ல உங்களை பார்த்த உடனே வியாதி ஓடிடும். நீ வாயை திறந்தாவே அற்புதம் நடக்கும், குணமாகும். அப்ப யாருக்குனாலும் முதல்ல நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க, உங்க வியாதியை நீங்க குணமாக்குங்க. அப்புறம் அடுத்தவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நிச்சயம் குணமாக்கும் வரத்தை நீங்க கேட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. அவர் அற்புதம் செய்யறத சுகமாக்குறது நோக்கமே அவரை நீங்க மகிமைப்படுத்தணும்னுதான். அல்லேலூயா. நிறைய பேர் பாத்தீங்கன்னா வியாதி நேரத்துல மனிதர்கள் கைவிடப்பட்டவங்க தான் இங்க வராங்க. கர்த்தரை ருசிக்கிறாங்க, அவங்க வாழ்க்கை மாறுது, கர்த்தரை இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்கள். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு எந்த வரத்தை பாத்தீங்க? அப்ப எத்தனை பேருக்கு இது வேணும்? அல்லேலூயா. அப்ப கர்த்தர் உங்களுடைய வாஞ்சியை நிறைவேற்ற போகிறார். தலைவலியோ வைத்த வலியோ எந்த வலியோ எல்லா வலிக்கும் நிவாரணி என்ன இருக்கு? யார்கிட்ட இருக்கு? சூப்பர், அவர்கிட்ட இருக்குது. ஆனா உங்ககிட்ட நம்ம வரல பத்தியா? நான் சொல்லுவேன், எல்லா நிவாரணிக்கும் பதில் எங்கிட்ட இருக்கு. எல்லா மெடிசனும் எங்கிட்ட இருக்கு. எல்லா மெடிசன் உடையவர் எனக்குள்ள இருக்கார். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட இருக்குங்கிறது தெரியுது. அவர் உங்களுக்குள்ள நான் வரல பத்தியா? இப்ப என்ன இருக்கு? எப்படி சுகமாக்குவீங்க? சத்தமா சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினாலே. இப்ப நீங்க செய்ய போறீங்களா? அவர் செய்வாரா? சுகமாக்கு வர யாருக்குள்ள இருக்கு? வெரி குட், உங்களுக்குள்ள இப்ப வந்துருச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நீங்களும் சுகமாக்க போறீங்க, சுகமாக்க போறீங்க, மற்றவங்களையும் சுகப்படுத்த போறீங்க. அல்லேலூயா. அடுத்தது 5வது வரம் 10வது வசனம் 1 கொரிந்தியர் 12:10. வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தி. வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தி. அற்புதம்னா என்ன? அற்புதம் சொல்லுங்க. அற்புதம்னா என்ன?
அடே, என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம என்ன செய்வோம், கேட்போம். ஆமாவா இல்லையா? நான் சென்னை போன புதுசுல அந்த என்னது அந்த இது இப்படி ஒரு கறியெல்லாம் வச்சிருப்பாங்க, ஷவர்மா. அது என் புள்ள கூட்டிட்டு போயிட்டு, அம்மா ஷவர்மா சாப்பிடுறீங்களா? எந்த வர்மான்னு எனக்கு தெரியாது பாப்பா, அந்த வர்மாவை எல்லாம் நான் பார்த்ததே இல்ல, வாங்கம்மா. கூட்டிட்டு போய் இதுதான் ஷவர்மா அப்படின்னு. ஐயோ, எத்தனை நாளைக்கு முன்னாடி இருந்த கறியோ ஓப்பன்ல கிடக்குது பாப்பா, எனக்கெல்லாம் சாப்பிட்டு பாருங்க, அப்புறம் நீங்க அவ்வளவுதான் அப்படின்னா. ஏன்னா அவங்க ருசிச்சிருக்காங்க. அப்போ என்னன்னு தெரிஞ்சாதான் நான் ஆர்டர் போட முடியும். ஆமாவா இல்லையா? அப்போ அற்புதங்களை செய்யும் சக்தினா, அற்புதம்னா என்னன்னா நீங்க கேட்க முடியும். அற்புதம்னா என்ன? செய்ய முடியாத ஒரு விஷயம் செஞ்சுட்டா, செய்ய முடியாத ஒரு விஷயத்தை செய்வது அற்புதம். ஓகே, சூப்பர். வேற அற்புதம். ஓகே, முதல்ல உங்களுக்கு சொல்றேன், அற்புதம் என்றால் என்னன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட தெய்வீக சக்தி. கரெக்டா? ஹalleluya. ஐயோ, அதெல்லாம் இப்ப நமக்கு எதுக்கு கஷ்டமா? ஐயோ, தெய்வீக சக்தி எல்லாம். ஏய், நீ தேவனுடைய பிள்ளை, எல்லா சக்தியும் உங்களுக்கும் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? அவர் கொடுக்க ரெடியா இருக்கார். வாங்கி எத்தனை பேர் ரெடி? ஆமென். அப்போ அற்புதங்களை செய்யும் சக்தியை தேவன் கொடுக்கிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு தெய்வீக சக்தி தான் அற்புதம். ஹalleluya. அது என்ன செய்யுமா? இந்த அற்புதம் எப்படி நடக்கு? கடல் ரெண்டா பிளக்குது. பிளக்குமா? பிளக்குதா? உங்களால முடியுமா? ஆனா ஆண்டவரால முடியும். அப்போ உங்களால முடியணும்னா அந்த அற்புதத்தை செய்கிற தேவன் யாருக்குள்ள இருக்கணும்? நமக்குள்ள இருக்கணும். அப்படி நமக்குள்ள இருந்தா நம்ம பெரிய காரியம் செய்வோம். ஹalleluya. ஹalleluya. அப்போ மரித்தவனை தேவன் உயிரோடு எழுப்பினார். நீ ஜெபம் பண்ணா செத்தவன் எந்திரிப்பானா? எந்திரிக்க மாட்டானா? சிரிக்கிறான். ஐயோ, மரிக்கிறவன் எந்திரிப்பானா? எந்திரிக்க மாட்டானா? எந்திரிப்பானா? எந்திரிக்க மாட்டானா? நீங்க சொல்றத பார்த்து உங்களுக்கே நம்பிக்கை இல்லை போல. எந்திரிப்பாங்களா? எந்திரிக்க மாட்டாங்களா? என்னால முடியாது, ஆனா எனக்குள் இருக்கிற என் தேவனாலே கூடும். அல்லேலூயா. என்னால முடியாதான், ஆனா எனக்குள்ள இருக்கிறவரால மரித்தவனை உயிரோடு எழுப்ப முடியும். அல்லேலூயா. அந்த உயிரோடு எழுந்தவர் உங்களுக்குள்ள இருந்தா நீங்களும் உயிரோடு எழுப்ப முடியும். அல்லேலூயா. ஆமென். அப்ப அவர் உங்களுக்குள்ள வச்சுக்கிட்டீங்கன்னா அத்தனை வல்லமையும் உங்களுக்குள்ள இருக்கும் இல்லையா? அப்போ அற்புதத்தை செய்கிறார். எப்படி செய்கிறார் பாருங்க. அவர் 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு 5 அப்பத்தையும் 2 மீன் 5000 பேர் சாப்பிட்டானா? முடியுமா? நம்மளால முடியாது, ஆனா என் ஆண்டவரால முடியும். அல்லேலூயா. அது உண்மை. நாங்கெல்லாம் சில சமயம் அந்த கம்யூனியனுக்கு ஒரு அளவு போட்டு கொண்டு வந்துடுவோம். கூட்டம் அதிகமாயிரும். நாங்க இங்க கூட்டத்தை பார்த்த உடனே அப்ளிகேஷன் போட்டுருவோம். இயேசுவே நாமத்தினால் 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு போஷித்து மீதி எடுத்த தேவனே வந்திருக்கிற அத்தனை பேரும் நல்ல பிரியாணி சாப்பிட்டு மீதி எடுக்கிறோம். அல்லேலூயா. எடுத்துருவோமே, எடுத்திருக்கிறோம். அல்லேலூயா. ஏன்? அன்றைக்கு மாறாத அதே வல்லமை இன்றைக்கு என் தேவன் செய்கிறார். அவர் நேற்றும் இன்றும் அவர் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. அப்ப அந்த அற்புதத்தை செய்யும் சக்தி உங்களுக்கு கொடுக்கிறார். இது எப்படி தெரியுமா உங்களுக்கு கொடுப்பாரு? உங்க கான்ஃபிடென்ட்டை பார்த்து, உங்க நம்பிக்கையை பார்த்து, உங்க உறுதியை பார்த்து தான் உங்களுக்கு கொடுப்பார். இப்ப உங்களை பார்த்த உடனே எத்தனை பேர் கொடுப்பாருன்னு தெரியுமா? இப்ப நான் சொல்லிடுவேன், வாய்ப்பில்லை ராஜா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ நீங்க என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்றதுக்கு ஆயத்தமா இருக்கணும். எனக்கு அந்த சக்தி வேணும், எனக்கு அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்கிற பவர் வேணும், எனக்கு குணமாக்கும் வரம் வேணும்னு வாஞ்சையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. உங்க தலையில எல்லாம் என்ன தெரியுமா இருக்கு? இதெல்லாம் பாஸ்டமாக்கு தான் தேவை. என்ன சொல்றீங்க? நம்ம விசுவாசியாய் பிறந்தோம், விசுவாசியாய் வாழ்ந்தோம், விசுவாசியாய் போவோம். இல்ல அதுக்காக இங்க கொண்டாந்து உட்கார வச்சிருக்காரு. இல்ல,
நீ விசுவாசியாய் பிறந்திருக்கலாம், விசுவாசியாய் வாழலாம். ஆனால் நீ ஒரு எப்படி இருக்கக்கூடாது, விசுவாசியாகவே போகக்கூடாது. கர்த்தருக்கு ஊழியக்காரியாக, அவர் விரும்புகிற பாத்திரமாக, வல்லமைகளை பெற்றுக்கொண்ட பிள்ளையாக நீ எழுப்பணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அப்படிதான் உங்களை ஒவ்வொருவரையும் பார்க்கிறார். அவர் சொல்றாரு, ஆட்களோ குறைவு, அறுவடையோ. அப்படி ஏன் உங்களை பார்க்கிறாரு தெரியுமா? நீங்க எல்லாம் அவருக்கு வேணுங்கிறதுக்காக தான் இங்க கொண்டாந்து உட்கார வச்சிருக்கோம். அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு அந்த பவரை கொடுத்து உங்களை அனுப்ப போறாரு. எத்தனை பேர் வாங்க ரெடியா இருக்கீங்க? இன்னைக்கு 2 வரங்களை பார்த்துட்டீங்க. என்னென்ன வரங்க? குணமாக்கும் வரம், அற்புதங்களை செய்யும் சக்தி. அந்த பவர் உங்களுக்கு இன்னைக்கு வரப்போகுது. அந்த பவர் மூலமா நீங்க இன்னைக்கு நிறைய காரியத்தை செய்ய போறீங்க. அற்புதம்னா என்ன தெரியுமா? சிம்பிளா சொல்றேன் கேளுங்க. அற்புதம்னா உங்க கிட்ட இருக்கிறதுல இருந்து ஒரு பெரிய மாற்றத்தை காண்பதுதான் அற்புதம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அற்புதத்தை இன்றைக்கு உங்க வாழ்க்கையில பார்க்க போறீங்க. கொஞ்சம் தாங்க வருமானம், ஆனா எல்லா தேவைகளை சந்தித்து மீதி துணிக்கு எடுப்பேன். அற்புதமா இல்லையா? ஆமாவா இல்லையா? அப்ப உங்க கையில இருக்கிறத வச்சு உங்க ஒரு கிரியை நடக்க போகிறது, ஒரு பவர் இறங்க போகிறது. அப்படின்னா வேணுமே வேண்டாமா? வேணுதான், வேணுதான். அல்லேலூயா. ஆனா முடியல, உங்களை இழுத்துட்டு வரக்கு என்னால முடியல. அல்லேலூயா. இப்ப இன்னைக்கு 2 சொல்லி இருக்கேன். என்னங்க? குணமாக்கும் வரம், அற்புதங்களை செய்யும் சக்தி. இந்த சரி பஸ்டமா அவங்களுக்கு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு வாரம் போயிட்டோம், நான் வேணா ஒண்ணு வாங்கிக்கிறேன். அப்படியா? அப்படியா? எத்தனை பேருக்கு 2 வரமும் எனக்கு வேணுங்கிறீங்க? அல்லேலூயா. கேளுங்கள் அப்பொழுது கேட்கிற எவனும் அப்படின்னா கேட்டா நீ கொடுப்பாரா இல்லையா? கொடுப்பாரா? கொடுப்பாரு. எப்படி கேட்கணும்? இயேசுவின் நாமத்தினால கேட்கணும், அதிகாரத்தோடு கேட்கணும், வாஞ்சையோடு கேட்கணும், வைராக்கியத்தோடு கேட்கணும், விருப்பத்தோடு கேட்கணும். ஆமாவா இல்லையா? ஐயா கொடுங்க ஐயா. ஏன் அவருடைய பிள்ளை, நீ யாருடைய பிள்ளை? ஏசப்பாவுடைய பிள்ளை. ஒரு அப்பாட்ட போய் பையன் எப்படி கேட்பான்? டேடி எனக்கு கண்டிப்பா வேணும் ஆண்டர். ஆமாவா இல்லையா? நம்ம என்ன பண்றது? தட்டு மட்டும்தான் இல்லை. ஆண்டவரே நீங்க இறங்குவீராக. ஏய் நீ அப்படி கேட்கிற? ரைட்ஸ், உரிமை உங்களுக்கு இருக்கு. நீ என்ன பண்ணணும்? அதிகாரமா கேட்கணும். எனக்கு நான் எல்லா ஆசீர்வாதம் எனக்குரியது டாடி, எனக்கு நீங்க கொடுக்கணும். அல்லேலூயா. அப்படி நீ அதிகாரமா நீ கேட்டீனா நீங்க பெற்றுக்கொள்வீங்க. அல்லேலூயா. ஆனா நீ என்ன பண்ற? உங்க மூளையில என்ன இருக்குன்னா, இன்னும் தேவனுடைய பிள்ளைங்கிறது இல்ல. இன்னும் கையேந்தி ஆண்டவரே எனக்கு மனமே இறங்கும் அப்படின்னா இன்னும் நீ அந்த ஸ்தானத்துக்கு போல. நான் சொல்றேன் டாடி நீங்க எனக்கு கொடுத்துதான் ஆகணும். இயேசுவின் நாமத்தினால நான் உங்க பிள்ளை, எனக்கு எல்லா வரங்களும் நீங்க கொடுங்க, நான் உங்க மாதிரியே பிரகாசிக்கணும்னு கேட்டா எங்க அப்பா என்ன தட்டி கழுவி என்ன பண்ணுவாரு? அப்ரிஷியேட் பண்ணுவாரு. ஆஹா என் குழந்தை பாரு என்ன மாதிரியே வைராக்கியமா இருக்கு. அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? தகுதி இருந்தாதான் கொடுப்பார் தகப்பன். தகுதி உங்ககிட்ட இருந்தாதான் உன் தகப்பன் உனக்கு கொடுப்பார். அப்ப தகுதியோட கேட்கணுமா வேணாமா? கேட்கணும் இல்லையா? ஐயோ ஒரு பரிசுத்த ஒரு வானத்துல இருக்காரு, நான் ரொம்ப தாழ்மையா கேட்கணும் அப்படியெல்லாம் இல்லை. நீ கர்த்தருடைய பிள்ளை, நீ என்ன பண்ணணும்? அதிகாரத்தோடு கூட கேட்கலாம். அல்லேலூயா. எழுந்து நிக்கிறீங்களா? எப்படி கேட்கறீங்கன்னு இப்ப பாக்குறேன். அதிகாரத்தோடு. என்ன அதிகாரத்தோடன்னு பாக்குறேன். வீட்டுலதான் சவுண்டு வரும். மனைவியும் கணவன்கிட்டையும் தான் சவுண்டு. கர்த்தருடைய சன்னிதானத்துல நீங்க தேவனுடைய பிள்ளை. கர்த்தர் உங்களுக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். இப்ப நீ கேட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சுகமாக்கும் வர கிடைக்க போகுது, குணமாக்கும் வர கிடைக்க போகுது. இனி நீங்க ஹாஸ்பிட்டல் போக தேவையில்லை. கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படுது சொல்லி இருக்கிறார். வாஞ்சை உள்ளவனுக்கு மேலதான் அவர் ஆவியை ஊற்றுவாராம். எல்லாரும் கண்களை முடிக்கிறது பார்க்கலாம். ஆண்டவரே இனி நான் ஹாஸ்பிட்டல் போக போறது இல்லை, என்னுடைய எல்லா வியாதியும் குணமாக போகிறது. நான் உங்க பிள்ளை, நீங்க எனக்குள்ள இருக்கீங்க, எனக்கு அந்த ரைட்ஸ் இருக்கு, எனக்கு அந்த பவர் இருக்கு.
இதை சுகமாக்க போறீங்கப்பா. என்னுடைய வழியை பார்த்து நான் பேச போறேன். அந்த சுகமாக்கும் வரத்தை எனக்கு கொடுங்க. நான் உங்க பிள்ளை ஆண்டவரே. நான் அந்த வரம் இல்லாம என்னால இருக்க முடியாது. எனக்கு வரத்தை கொடுங்க. அதை நான் பலருக்கு பயன்படுத்தி உங்க நாமத்தை நான் மகிமைப்படுத்த போறேன். எங்க அப்பானால கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்னு சொல்ல போறேன். அநேக வியாதியஸ்தர்களை சுகமாக்கி உங்க பக்கத்துல நான் கொண்டு வர போறேன். என்னை பயன்படுத்துங்க. கேளுங்க, வாய் திறந்து கேளுங்க. எனக்கு இன்னைக்கு நான் வெறுமனே நான் போக மாட்டேன். எனக்கு அந்த வரத்தை கொடுத்துதான் நீங்க அனுப்பணும். நான் குணமாக்கு வரத்தை கேட்கிறேன். எனக்கு கொடுங்க. அற்புதத்தை செய்யும் சக்தி எனக்கு வேணும். நான் உங்க பிள்ளை. நான் வெறுமையா இருக்கிறதுக்கு உமக்கு சித்தம் இல்ல. நீ ஏதோ வந்துட்டு போறதுக்காக அல்ல. கர்த்தர் எல்லாவற்றையும் ஒன்று கூட மறைக்காம நமக்கு கொடுக்கிறார். ஆனா பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி நமக்கு இருக்கா? வாஞ்சை இருக்கா? ஆண்டவர் வாஞ்சையை பார்க்கிறார். தேவஜனமே, நீ படிச்சிருக்கியா படிக்கலையா, நல்லவனா கெட்டவனா, அழகா அழகிலையா, எதுவும் பார்க்க மாட்டார். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிறார். உனக்கு அந்த வாஞ்சை இருந்தா கர்த்தர் இன்றைக்கு அந்த சக்தியை கொடுக்க போகிறார். அந்த வரங்களை கொடுக்க போகிறார். வேதம் சொல்லுகிறது, அவரை விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, முழு இருதயத்தோடு, நீ விருப்பத்தோடு, ரட்சிப்புக்கு ஏற்ற அந்த நம்பிக்கை உங்ககிட்ட இருந்துச்சுன்னா, இப்ப நீங்க கேட்கும் பொழுது அந்த கர்த்தர் அந்த பவரை உங்களுக்கு கொடுக்க போறார். குணமாக்கும் வரத்தை கொடுக்க போறார். நீங்க அதை பார்க்க போறீங்க, அனுபவிக்க போறீங்க. விலகினமான இடத்துல நீ பேசும் பொழுது தேவ வல்லமை இறங்க போகிறது. அது சுகம் உண்டாக போகிறது. அற்புதம் நடக்கும். ஆண்டவரே, வாழ்க்கை ஒண்ணுமே இல்லை. ஆனா இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடுறேன். எனக்கு கொடுத்த அதிகாரத்துல கட்டளையிடுறேன். என்னை நீர் ஆசீர்வதிக்க போகிறீர். அற்புதம் நடக்க போகிறது. அதிசயம் நடக்க போகிறது சொன்னா கர்த்தர் நிச்சயம் உங்க வாழ்க்கையில அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்ய போகிறார். வாய்களை திறந்து செல்லுங்க. தேவ சனமே, கேளுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். நீ அஞ்ஞானிகளை போல உலக காரியம் கேட்காத, அழிவில்லாத வரங்களை கேளு. கர்த்தர் உங்களை அடுத்த ஸ்தானத்திற்கு அழைத்துக் கொண்டு போவார். வரங்களை யாருமே கேட்கறது இல்லை. வரங்களை கேளுங்கள், வரங்களை நாடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறார். ஆண்டவரே, எனக்கு ஞானங்கிற வரோம், அறிவுங்கிற வரோம், விசுவாசங்கிற வரோம், குணமாக்குங்கிற வரோம், அற்புதங்களை செய்யும் சக்தி, இது எல்லாத்தையும் எனக்கு கொடுங்க. நான் உங்க பிள்ளை, உங்க சாயலாக, உங்களுடைய வரங்களை பெற்றுக்கொண்டவர்களாக நான் வாழணும்னு ஆசைப்படுறேன். இயேசுவா, நான் கேட்கிறேன், எனக்கு கொடுங்கன்னு கேளுங்க. இப்பொழுது அவர் உங்களுக்கு கொடுக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். ஒரு நாள் சக்கலரபரந்தரம் இப்பொழுது உங்களுக்கு அந்த வல்லமை கொடுக்க போகிறார். கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ள அந்த வல்லமை இறங்க போகிறது. பார்க்கிற ஜனமே, கேட்கிற ஜனமே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எனவேதான் இந்த வார்த்தை உங்களுக்கு நேராய் வந்திருக்கிறது. அவர் கொடுக்க ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். அவர் கொடுக்க ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். அதனாலதான் அவர் என்ன செய்கிறார்? இப்பொழுது இந்த வார்த்தை உங்கள் காதுகள் கேட்க கொண்டு வந்திருக்கிறார். ஒரு பச்சைமாதம் உள்ள தேவன் அல்ல, எல்லாருக்கும் கொடுக்க போகிறார். கேளுங்கள், வாய்களை திறந்து கேளுங்கள். கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிக்க போகிறார். கேட்ட சத்தியம்